தேவகி ரோகிணிக்கும் மகனாய் பிறந்து வளர்ந்திருந்தாலும் இந்த ஸ்ரீமந்த கண்ணனுடைய பிறப்பின் ரகசியம் அப்படியா? ஆழ்வாரே, யுகமோ 4 சத்தம் என்ன பண்ணாலும் கலியுகம். எப்படி? கலியுகம் யுகமோ 4 கிரேதா திரேதா துபாகரா கலியுகம். கிரேதா யுகம் 17,28,000 ஆண்டுகள். கிரேதா யுகம் 17,28,000 ஆண்டுகள். கிரேதா யுகம் 12,90,000 ஆண்டுகள். துபாகரா யுகம் எப்படி? துபாகரா யுகம் 3வது யுகம் 8,64,000 ஆண்டுகள். கலியுகம் 4,32,000 ஆண்டுகள். 4,32,000 ஆண்டுகள். உண்மைதான், இருக்கட்டும். யுகமோ 4 அப்படி இருந்தாலும் என் அகம் 1008. அகத்தில் எடுத்த அவதாரம் 1008. என் அவதாரம் 108. நான் எடுத்த தசாவதாரங்கள் 10. தசாவதாரங்கள் 10. உண்மைதான். இது எதை சொல்ல வேண்டும் கேக்குறீங்க? என்ன 1008 அவதாரமே வேண்டாம், 108 அவதாரமே வேண்டாம். நீங்க 10 அவதாரம் தசாவதாரம் இருக்கீங்கல்ல, அந்த 10 அவதாரத்தை பக்குவமா சொன்னாலே போதும். சத்தமானதான் சொல்லலாம். ஆழ்வாரே வேண்டுதல் வச்சிருக்கிறாங்க. எப்படி? மாரியார் கோயிலுக்கு தவசனாருக்கு வைக்கணும். நாம சாப்பாடு கூத்தாளிங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். சாப்பிடணும், நாமளும் சாப்பிடணும். சாப்பிட்டு நல்லா பார்த்துட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கணும், படுத்து தூங்கணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சிருக்கிறாங்க. அப்படியா? நீங்க வேண்டுதல் நிறைவேற்றுங்க தம்பி. அவதாரம் அப்படி இருந்தாலும் என் முதல் அவதாரம் என்ன தெரியுமா? என்ன சாமி? சொல்லுங்க. ஆகட்டும்.
ஆமா ஆமா காவேரி மாமா ஆமா எனக்காக 100 ரூபாய் நன்கொடை. அப்படி இருந்தாலும் அவங்க எப்படி இருக்க வேண்டும் எப்படி என்று சுகமாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்று யாரு மதுரை வீரன் மாரியம்மனை வேண்டிக் கொள்கிறோம். ராமோ ஜெயம். 100 ரூபாய் சொன்ன காசு காணுமே அதெல்லாம் காணாது போச்சு. அப்படியா? ஆமா ஆழ்வாரே கடவுளே தசாவதாரங்கள் 10. முதல் அவதாரம் என்ன அவதாரம்? மச்சை அவதாரம். மச்சம் என்றால் என்ன கடவுளே? சத்தம். மச்சம் என்றால் மீன். இந்த பகவானாகப்பட்ட சுவாமி மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுக்கக்கூடிய காரணம் என்ன? மச்ச அவதாரம் கொண்டு சோமுகனை வதைத்து இது என் முதல் அவதாரம். இரண்டாவது கூர்மை அவதாரம். கூர்மை அவதாரம். கூர்மை என்றால் கூர்மம் என்றால் என்ன? முரட்டை ஆமை அவதாரம். ஆமை அவதாரம். உண்மைதான். ஆமை அவதாரம் எதுக்காக இருக்கீங்க? எதற்காக? சத்தம். காவேரி மாமா என்ன? நான் ஆமை அவதாரம் எதற்காக எடுத்துள்ளேன்னு தெரியுமா? எதுக்காக? தேவர்கள் ஒரு புறம், அசுரர்கள் ஒரு புறம், அனைவரும் ஒன்று சேர்ந்து பார்க்கடலை ஒரு பாண்டமாக ஆனா ஆதிசேஷ பாம்பை அணை கயிறாக சந்திரனை தூணாக நிறுத்தி பாதல அமுதம் கடைந்தார்கள். அதில் யாரு பாண்டம் சாய் வடைந்தது. அமிர்த பாண்டம் சாய் வடைந்தது. நான் ஆமை அவதாரம் கொண்டு என் முதுகினால் தாங்கினேன். இது என் இரண்டாவது அவதாரம். மூன்றாவது வராக அவதாரம். வராகம் என்றால் என்ன சாமி? வராகம் என்றால் பன்றி அவதாரம். சாமி பன்னின்னா பீத்துங்குமே சின்னதாகணும். பகவான் எதுக்காக பன்னி அவதாரம் எடுக்கக்கூடிய காரணம் எதற்காக தெரியுமா? எதற்காக? பன்றி அவதாரம் கொண்டு இரண்டை ஆச்சுதனை வதைத்து இது என் மூன்றாவது அவதாரம். நான்காவது வாமன் அவதாரம். ஆமா சரி. எடுத்து மாவுளி சக்கரவர்த்தி ஆணையத்தை அடக்கி வைத்து 4வது அவதாரம். ஆமா. ஆறாவது நரசிம்ம அவதாரம். நரசிம்மன். உண்மைதான். சரி. 4வது நரசிம்ம அவதாரம். எதற்காக? என்ன காரணம்? இரண்டை ஆச்சுதன் அண்ணன் ஆகிய இரண்டை கசுவை உடலை கிழித்து மாலையாக போட்டினேன். இது 4வது அவதாரம். நரசிம்மர் அவதாரம். 5வது வாமன் அவதாரம். உண்மைதான். சரி. எதற்காக? என்ன காரணம்? மாவுளி சக்கரவர்த்தி ஆணுவத்தை அடக்கி வைத்து எப்படி மாவலி சக்கரவர்த்தி கொட்டத்தை அடைக்க எடுத்த அவதாரமே பிராமண அவதாரம். ஆமா சரி. 6வது பரசுராமர் அவதாரம். பரசுராம அவதாரம் எதுக்காக எடுத்தீங்க? எதற்காக? என்ன காரணம்? எப்படி தெரியுமா? கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, மாறி இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என் தாய் ஆகிய ஏனுகா தேவியை தலையை வெட்டி ஊருக்கு மாரியம்மனை பிறக்க வைத்தேன். இது மாதிரி மாறி உருவாக்கக்கூடிய காரணமே நீங்கதானா? நீங்கதான். நானே தான். இது என் 6வது அவதாரம். 7வது அவதாரம் என்ன சார்? 7வது ராமர் அவதாரம். ராமர் அவதாரம் எதுக்காக எடுக்கணும்? ராவண கும்பகர்ணன் ஆணுவத்தை அடக்கி வைத்து இது 7வது அவதாரம். 8வது என்ன அவதாரம்? பலராமன் அவதாரம். பலராம அவதாரம் எடுக்கக்கூடிய காரணம் கண்ணனும் நானு, அவருக்கு அண்ணனும் நானு. உண்மைதான். அப்படி இருந்தாலும் 9வது அவதாரம் இந்த கண்ணன் அவதாரம். எதற்காக? என் தாய் மாமன் ஆகிய கம்சனை கொல்வதற்கு எடுத்த அவதாரமோ இந்த கண்ணன் அவதாரம். 10வது கல்கி அவதாரம். கல்கி அவதாரம் என்றால் என்ன சாமி? கல்கி அவதாரம் என்றால் கல் சிலையாக அவதரித்தேன். அது மாதிரி கல் சிலை ஆகட்டும். சபா. என் அவதாரமோ 10 அவதாரம். அப்படி இருந்தாலும் என் நாடு உங்களுக்கு தெரியுமா? சொன்னால் தெரியும். அப்படியா? சொல்லுங்க. ஆகட்டும்.
சுபாகரி அப்படி இருந்தாலும் இருந்தாலும் இந்த தினமாக ஏதோ காரணமாக தர்மபுத்திர மன்னனும் உன் தங்கையாகிய பாஞ்சாலியும் அழைத்திருக்கிறார். என் தங்கை அழைத்தார்களா? ஆமா. யாரு? உன் பாஞ்சாலி தங்கை அழைத்தார். பாண்டவர்கள். ஆமா. என் அத்தை மக்கள். அத்தை மக்கள். அப்படியா? ஆமா. அவங்களை காண வேண்டும். ஆகட்டும். ஆகட்டும்.